அமைச்சர் கோவி செழியன் தற்போது அவசர வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கிறார். கல்லூரி செல்லும் மாணவிகள் மட்டுமல்ல, பொதுவாக பெண்கள் அனைவருக்கும் ஒரு அவசர வேண்டுகோளாக இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார். மிக மிக அவசர அறிவிப்பு என்ற பெயரிலே இந்த தகவல் வந்திருக்கிறது. அதாவது ஏற்காலத்திலே பதிவிட்டிருக்கிறார். அதாவது பெண்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகு தற்போது பெரும் சர்ச்சையாக செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த அமைச்சர் கோவி வைத்திருக்கிறார். அதாவது பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள உதவுவதற்காக காவல் உதவி அனைத்து பெண்களும் குறிப்பாக பள்ளி செல்கின்ற மாணவர்கள் தங்கள் செல்போன் வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். அவசர வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். காவல் உதவி செய்தி நிச்சயமாக உங்களுடைய அந்த சூழ்நிலையில் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறும் சூழலுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற வகையிலே அந்த அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். காவல் உதவி செயலி அவசர காலங்களில் அந்த காவல் உதவி செயலியில் அவசர காலங்களில் சிவப்பு பொத்தான், அதாவது சிவப்பு பட்டன் இருக்கும், ரெட் பட்டன் ஒன்று இருக்கும், அவசரம் என்ற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்துவதன் மூலமாக பல விவரம், போதிய இருப்பிட விவரம் மற்றும் வீடியோ பெறப்பட்டு காவல்துறையில் அவசர சேவை வழங்கப்படும். இது மிக முக்கியமானது. பெண்களுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. ஏற்கனவே இது போன்ற பல்வேறு சேவைகளை அந்தந்த மாவட்ட காவல்துறையினர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போது இந்த காவல் உதவி செயலியின் மூலமாக அவசரம் என்ற சிவப்பு பட்டனை அழுத்தினால் போதும் உங்களுடைய பெயர், நீங்கள் இருக்கின்ற இடம், தற்போது நிலவரம், வீடியோ காட்சிகள் போன்றவையெல்லாம் கட்டுப்பாட்டில் உடனே சென்று உடனடியாக அங்கிருந்து அவசர கண்ட்ரோல் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் காவல் உதவி செயலில் தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ற வகையை ஒரு கல்லூரி நிர்வாகங்களுக்கும் அனைத்து வகை கல்லூரிகளுக்கும் குறிப்பாக பெண் கல்லூரிகள் உள்ள மாணவர்கள் படிக்கின்ற கல்லூரிகளில் உள்ள நிர்வாகம் உடனடியாக இந்த காவல் உதவி செயலியை தங்கள் செல்போன்களில் அந்தந்த மாணவர்கள் பதிவிறக்கம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்துக்கும் தற்போது ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது புதுவெளியில் இருப்போம் நம்மை போன்ற ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த செயலியை கட்டணம் இல்லாத செயலி, இது இலவச செயலிதான். இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்ற தகவலையும் அமைச்சர் கோவி செழியனை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த காவல் உதவி செயலியானது ஆபத்து காலங்களில் பெண்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.